உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் திகதி 10ஆம் மாதம் 2025 குருவாசர யுத்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாதி மாதம் 30ஆம் நாள், தசமி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டம நட்சத்திரம், பூராடம் உத்துராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இன்று தேய்பிறை நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் போட்டி, மிதுனம் விவேகம், கடகம் அச்சம், சிம்மம் பாசம், கன்னி அன்பு, துலாம் வீம்பு, விருச்சிகம் பெருமை, தனுசு இன்பம், மகரம் ஆக்கம், கும்பம் அமைதி, மீனம் நலம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சந்தேகங்கள் இருப்பின், ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று எழுதி கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான விரிவான பதில்களை தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கும்பாபிஷேகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்டிருக்கிறோம், கும்பாபிஷேகத்தை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி, அதை பற்றி எல்லாம் பேசுங்கன்னு. கும்பாபிஷேகத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சியில் பேச முடியாது. இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். நேற்று பார்த்தோம் 108, அது என்ன கணக்கு, அது என்ன கணக்கையா 108 என்றதை பற்றி நேற்று பார்த்தோம். இப்போ இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்களே, இந்த 12 வருஷம் என்றது என்ன கணக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். எப்பவும் நாங்கள் சொல்கிறது, ஒரு ஆலயத்தை கும்பாபிஷேகம் பண்ணினா 12 வருஷத்துக்கு ஒருக்கா திரும்பி திரும்பி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணினா அந்த பவர் 12 வருஷம்தான் இருக்கும். அதுக்கு பிறகு திரும்பி இன்னும் ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த ஆலயத்துக்கு பவர் இருக்கும், சக்தி இருக்கும் என்று சொல்வார்கள். கும்பாபிஷேகம் என்றால் என்ன? அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி எல்லாம் அக்னியில் கொண்டு வாருது. கும்பாபிஷேகம் என்றால் உங்களுக்கு தெரியும், பெரிய யாகசாலையெல்லாம் போட்டிருப்பினோம். யாகசாலைகள் பஞ்சகுண்டம் என்றால் 5 குண்டம் போட்டு யாகசாலை, நவகுண்டம் என்றால் 9 குண்டங்கள் போட்டு, இந்த மாதிரி பலவிதமான யாகசாலைகளை போட்டு யாகத்தில் எங்கும் நிறைந்த சக்திகளை ஐயாமல் மந்திரங்களை சொல்லி, வேதங்களை சொல்லி, மூல மந்திரங்கள், மாலா மந்திரங்கள், பீஜ மந்திரங்களை எல்லாம் சொல்லி எங்கும் நிறைந்த சக்தியை இயற்கை அக்னியில் கொண்டு வருவார்கள். அக்னியில் கொண்டு அதற்கு ஆகுதி, ஸ்வாகா ஸ்வாகான்ற ஆகுதிகள் கொடுத்து அதை பலப்படுத்தி அந்த அக்னியிலிருந்து
ஒரு நூலை போட்டு கும்பத்திற்கு கொண்டு வருவார்கள். பிறகு அந்த கும்பத்துக்கு பலவிதமான பூஜைகள், ஆவரண பூஜைகள் எல்லாம் செய்து அந்த சக்தியை விரிவுபடுத்தி பிறகு அந்த கும்பத்துக்கு எல்லா பூஜைகள், ஆராதனைகள், வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உருவேற்றி அந்த கும்பத்தண்ணியை கொண்டு போய் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிம்பம் என்றால் சிலை, அம்பாள் கோயில்னா அம்மன், முருகன் கோயிலண்டா முருகன், பிள்ளையார் கோயிலண்டா பிள்ளையார், அந்த சிலைக்கு கொண்டு போய் அபிஷேகம் செய்வார்கள். அதோடு அந்த சிலைக்கு அந்த சக்திகள் எல்லாம் வரும். அப்போ முதல்ல அக்னியில் அண்ட சராசரங்கள் பஞ்சபூதங்களையும் நிறைந்திருக்கக்கூடிய சக்திகளை வேத மந்திரங்களை சொல்லி அக்னிக்கு கொண்டு அக்னியில் பூஜை பண்ணி பிறகு அக்னியில் இருக்கிற சக்தியை கும்பத்துக்கு கொண்டு போய் கும்பத்துக்கு விஸ்தாரமான பூஜைகள் எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம், குடமுழுக்கு விழா, திருக்குடமுழுக்கு, பிறகு அந்த கும்பத்தை கொண்டு போய் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி பிறகு நியாசம் எல்லாம் பண்ணி அந்த தெய்வத்திற்கு அந்த தெய்வீக சக்தியை கொண்டு வருவார்கள். இதைத்தான் கும்பாபிஷேகம். கிட்டத்தட்ட 64 வகையான கிரிகைகள் இந்த கும்பாபிஷேகத்தில் நடக்கும். நான் அதை பற்றி தனியாக உங்களுக்கு பேசுகிறேன். அண்ட சராசரத்தில் உள்ள சக்தியை அக்னியில் கொண்டு அக்னியில் இருக்கிற சக்தியை கும்பத்துக்கு கொண்டு போய் கும்பத்தில் இருக்கிற சக்தியை இறைவனுக்கு சேர்க்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் தான் கும்பாபிஷேகம். சரி, இந்த கும்பாபிஷேகம் பண்ணினோன்னா மூலமூர்த்தியில் சக்தி இருக்கும். முதல் 3 வருடங்கள் மூலஸ்தானத்தில் இறைவனுடைய சக்தி இருக்கும். அடுத்த 3 வருடங்கள் பலிபீடம், வாசலில் கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் அடுத்த 3 வருடங்கள் சக்தி, இறைவனுடைய சக்தி இருக்கும். அடுத்த 3 வருடங்கள் கொடித்தம்பத்தில் அந்த இறைவனுடைய சக்தி இருக்கும். அடுத்த 3 வருடங்கள் கோபுர கலசத்தில் அந்த இறைவனுடைய சக்தி இருக்குது. இப்போ முதல் 3 வருஷம் மூலஸ்தானத்தில் இருக்கிற விக்கிரகம், அடுத்த 3 வருஷம் பலிபீடம், அப்போ 3 3 6, அடுத்த 3 வருஷம் கொடித்தம்பம், அப்போ 3 3 6 3 9, அடுத்த 3 வருஷம் கலசத்தில், திரும்பி அந்த கலசத்தில் உள்ள சக்தியை இறைவனுக்கு கொண்டு வரது தான் கும்பாபிஷேகம். 12 வருஷம் ஆச்சு தான். 3 வருஷம் மூலஸ்தானத்தில், 3 வருஷம் பலிபீடத்தில், 6 வருஷம், 3 வருஷம் கொடித்தம்பத்தில், 9 வருஷம் கலசத்தில், 3 வருஷம், 12 வருஷம். 12 வருஷத்துக்கு பிறகு திரும்பி அந்த கலசத்தில் உள்ள சக்தியை மூலஸ்தானத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி இறைவனுக்கு உருவேற்றப்பட்ட சக்தி முதல் 3 வருடங்கள் மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகத்திலையும், அடுத்த 3 வருடங்கள் பலிபீடத்திலையும், அடுத்த 3 வருடங்கள் கொடிமரம், கொடித்தம்பம் இருக்கும், எல்லாருக்கும் கொடித்தம்பம் இருக்கிறது தெரியும், கொடியேற்றினம், கொடித்தம்பத்திலையும் இறுதி 3 வருஷங்கள் கோபுர கலசத்திலையும் இறைவனுடைய சக்தி இருப்பதாகவும், திரும்பி கலசத்துக்கு போன சக்தியை திரும்பி மூலஸ்தானத்துக்கு கொண்டு வரது தான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதுதான் அந்த 12 முன்னாங்க 12 என்றது தத்துவம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஒரு கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாலே கோடி புண்ணியம். உங்களுக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்லைண்டா கூட ரோட்டால் போகக்குள்ள கோபுர கலசத்தில் இறைவனுடைய சக்தி உண்டு. கோபுரத்தை பார்த்து, கோபுர கலசத்தை பார்த்து கும்பிட்டு போனாலே மூலஸ்தானத்தில் உள்ள இறைவனை கும்பிட்ட பலன் இருக்குது. அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்கிறது. அப்போ கோபுர தரிசனம் என்றால் பார்க்குறது, கோபுரத்தை பார்க்குறதே கோடி புண்ணியம் என்றால் ஒரு கோபுரத்தை கட்டுவது எவ்வளவு பெரிய புண்ணியம். அதனால தான் ஆலய திருப்பணிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள்.
அதை பற்றி நான் தனியே ஒரு எபிசோட் ஒன்று பேசுகிறேன். எங்கேயாவது கோயில் கட்டியினம் என்று கேள்விப்பட்டா, இல்லை யாராவது கோயில் கட்டுறோம்னு சொன்னால் உடனடியாக உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அதாவது அவங்க கடன்பட்டெல்லாம் காசு கொடுக்க சொல்லலை. உங்களால் முடிந்த உதவி, கோயிலுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் அது ஒரு பெரிய விஷயம். 1000 ரூபா கொடுங்கோ, 10,000 ரூபா கொடுங்கோ, 1,00,000 ரூபா கொடுங்கோ. உங்களுடைய வசதியை பொறுத்து கோயில் கட்டடம் என்று யாராவது காசு கேட்டால் அதை மறுக்காமல் உங்களால் முடிந்த அளவு, கடன் பட சொல்லலை, உங்களால் முடிந்த உதவியை மறுக்காமல் செய்யுங்கள். ஒரு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றா, ஒரு கோபுரத்தை கட்டுறது எவ்வளவு பெரிய புண்ணியம். அதனால் அதற்கான உதவிகளை செய்யுங்கள். திருப்பணிக்கு உதவி செய்யுங்கள். கோயிலில் உள்ள ஒரு செங்கல்லாவது உங்களோட கணக்கில் வாங்கி வைக்க பாருங்க. கோயிலில் சிறு துரும்பாவது நீங்கள் செய்ய வேண்டும். முடிந்தளவு உதவிகளை செய்து ஆலயங்களை வளர்த்து வழிபாடு செய்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.